அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். சர்ஃபான் BA vlog சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். யாருன்னு தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமேண்ணா. தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும். இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஹீரோவாக இருந்த அவரே நடிக்கிறத விட்டுட்டு இப்போது அரசியலில் இறங்கிட்டாரு. ஆனால் இப்போ ஒரு சிலர் டிக்டாக் ஹீரோவாக முட்டாளாகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பம்ப் வீடியோ எவ்வளோ மோசமான ஒரு ஹிஸ்ட்ரியை கொண்டாந்துச்சு தெரியுமா? அதை பற்றியும் பார்க்கலாம். இதோ இவர் பழைய கடப்படி சதீஷ் அப்படி தான் சொல்லணும் அவருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக தான் தெரியும்ல எங்கது அம்கராவில் கொண்டு போய் போட்டுட்டு வந்தானே கஃபீல் கொன்று, அதை மாதிரி ஆக போகுது நிலைமை. வேற ஒன்றும் இல்லை. இந்த பைத்தியாரங்களோட கோப்பி குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் மண்டாக்கி. இதுதான் கோப்பி உண்டாக்கிறோம். பைத்தியத்துலேயும் பெரிய பைத்தியம் இதாவண்ட மகன் பரவாதி பைத்தியம். அப்படின்னா கோப்பி குடிக்கணும். இந்த தமிழ் கதைக்கார பாவா அதுதானே வர்ற தமிழ் பைத்தியாரங்கள் கொஞ்சாதியை விட்டு போட்டு அப்படி தனியாக தான் திடுற எல்லாரும். என்ன சொல்கிறீங்க மக்களே, என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் போட்டால் நம்மளை பைத்தியம் பானுங்க. அடுத்தவனுடைய அவமானப்படுத்துகிறோம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, ஃபோட்டோலாம் போடாதீங்க. இப்படியாப்பட்டவங்கள மாலை வச்சு கும்பிடட்டுமா? அட லூசு பயல, நீ டிக்டாக்ல போட்டிருக்க. சரி, இவனுக்கு நம்ம மொழியிலேயே சொல்லலாம். உதாரணம் சொன்னால் தானே நிறைய பேருக்கு புரியும். இப்போது இந்த ஓட்டுநரும் நானும் ஏதோ பாபா ரெண்டு பாபாக்களுடைய வீட்டில் வேலை பார்க்குறோம். எனக்கு இவரை தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இவரோட ஒரு முருகல் இருக்குது எனக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோவை பார்க்குறேன், எனக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா என்னைய அன்னைக்கு போட்டு கொடுத்த இருடி உன்னைய வச்சு செய்கிறேன், அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லையா கொண்டு போய் பாபா இங்கே பாரு பாபா, உன்னோட அண்ணன் டிரைவரு எப்படி திட்டுறான் பாரு பாபா. அப்படியே லைட்டாக முதல் தீய அப்படியே கொளுத்தி போட்டுட்டா அது அப்படி என்ன செய்யும்? நீ பற்ற வைத்த நெருப்பு பற்றி எறியோனே கேட்கும்ன்ற மாதிரி அப்படியோ மெதுவாக அது காட்டு தீயாவே பரவிடும். கடைசியில் என்ன ஆகும்? அடித்து உதச்சி ஒன்று போலீஸில் கொடுப்பாங்க, இல்லை கொன்று. இந்த வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை அப்படி அழகாக அவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்தா கஃபீலுக்கு என்ன ஆகும்? டே உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த டிக்டாக்கில் நீங்கள் என்ன ஹீரோன்னு நினச்சிக்கிட்டீங்களாடா? டே இது ஒரு சோஷியல் மீடியா, தட்ஸ் ஆல். இதை வச்சு சும்மா சாதாரணமாக என்டர்டைன் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பைத்தியக்காரன்றீங்க. அல்லா, எங்கே போய் இந்த சமுதாயம் சென்றடைய போகுதுன்னு தெரியலை. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே, பார்க்குற நீங்களே சொல்லுங்க. இந்த வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கஃபீல கிட்ட காட்டினா இந்த பயலோடைய நிலைமை என்ன? கொண்டு புதைச்சிட மாட்டாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ். இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க தானே? இந்த வீடியோ போட்டேன் பார்த்தீங்க தானே? இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வீடியோ பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஹிஸ்ட்ரி எனக்கு கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த வீடியோ சம்பந்தமான ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, கேட்டு பாருங்க. நான் முறை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் போட்டிருந்த அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோவும் பார்ப்பேன். நீங்கள் போட்டிருந்த அந்த வீடியோ சவுதியில் அது உண்மைக்குமே உண்மை. ஏன்னா நான் அதில்
எங்க அக்கா மகனை ரொம்ப நாள் இழந்திருந்தோம், ஒரு 5 வருஷம் போல. வந்து பெட்ரோல் அடிச்சு அவன் பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செஞ்சாரு சவுதியில. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குள்ள அவரோட இன்னும் 3 பேர் இந்த மருமகன் எல்லாம் வேலை செஞ்சாங்க. வேலை செய்யக்குள்ள வந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு காசை கொடுக்காம நிப்பாட்டாம அது கொடுக்காம டக்குன்னு போயிடுவானுங்களாம். அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அக்கட மகனுக்கு 1 வருஷம் செலரி கொடுக்காம இருந்தான் பாபா. அதுக்கு பிறகு முடிஞ்ச அளவு நாங்களும் எம்பசிக்கு போட்டு 4 வருஷம் அவனை அனுப்பாம வச்சிருந்து கடைசியில் நாங்கள் எம்பசிக்கெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு ஏஜென்சி கழிச்சு எம்பசி கழிச்சு எம்பசியில் இருந்து அங்கே இது நூறில் எம்பசி திறந்துருக்குறாங்க. அதுலேருந்து குயிர் சவுதி கதைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரை ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு வரும்போது அப்படி அவர் கையில் ஒன்றுமே இல்லை. வந்த நேரம் எப்படி உடுத்திட்டு வந்தானோ அது மாதிரி தான் கையை விரிச்சிட்டு வந்தான். உடம்பு முழுக்க புண்ணு, சாப்பாடு இல்லை, சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்கலையாம். ஏன்னா அந்த கோபம். அதுக்கு பிறகு நாங்கள் 3 பேர் போயிட்டு அவனை எடுத்துட்டு வரக்குள்ள அவ்வளோ கவலைப்பட்டோம். என் பிள்ளைகள் இப்படி போயிடுச்சு இந்த நாட்டுக்கு வந்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மருமகன் மட்டும் கொஞ்சம் வைஃபுக்கு சுகம் இல்லாதனால கொஞ்சம் குயிக்காக வந்துட்டார் அவர். மற்ற 3 பேரும் அவர் 2 மகனும் மகனோட ஃப்ரெண்டு 2 பேரும் அப்படி நிலைமையில வந்தானுங்க அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு. எனக்கு அதை நினைச்சா இன்னமும் சரியான கவலையா இருக்கும். என்னால நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சவுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நானும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரியா, நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்வோம். கடவுள் பாதுகாத்து கொள்வார். நன்றி தம்பி, நன்றி. பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நேர்மையா நல்லபடியாக உழைச்சும் எவனோ ஒருத்தன் செய்கிற தவறால் கடைசியில் என்ன ஆகுது? அந்த பையனுடைய நிலைமை பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசா நாட்டுக்கு எடுத்துருக்குறாங்கன்னு. அடித்து உதச்சி 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் ஹஸ்பி அல்லாஹ்னி அமல் வக்கீல். இந்த திருடிட்டு போயிடுறான். அவனுக்கு ஆக்ஷன் எடுக்காம வேலை செய்கிற தொழிலாளியை தண்டிச்சது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். எவ்வளோ பெரிய அநீதியெல்லாம் நடந்திருக்குது சவுதி அரேபியாவில். இந்த மாதிரியான வீடியோக்கள் அரபி ஒருத்தருக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா என்ன ஆகும் இந்த பையனுடைய நிலைமை? சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த டிக்டாக் வந்து நிறைய பேரை அழிச்சிருச்சு. பார், முழுசாக அரசியல்வாதியாக மாறி இருக்கும் இளைய தளபதி விஜயை பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கும் கங்காவை பார் என்ற மாதிரி முழுசா அரசியல்வாதியா மாறி இருக்கும் இளைய தளபதி விஜயை பார். விஜய் ரசிகர்களுக்காக ஒரு வீடியோ, அவருடைய இப்ப அரசியல்வாதியா தளபதி விஜய் எப்படி இருக்கிறார் அப்படின்றத காட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் சில முட்டாள்கள் பாருங்க, இந்த அரசியல்வாதி அந்த நடிகர்களாக இருந்தவங்களே அது வேணான்னு கோடிக்கணக்கு சம்பளம் எடுத்தவங்களே விட்டுட்டு அரசியலுக்குள்ள வராங்க. இவனுங்க இந்த டிக்டாக்கை வச்சுக்கிட்டு என்னதான் பாடுபடுறானுங்க. யா அல்லா, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த டிக்டாக் பல பேருடைய உயிரை காவு வாங்க போகுது. அது 100% ஷுவர்னா அதுதான் ஷுவர். இளைய தளபதி விஜய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிச்சவங்க அரசியல் சாணக்கியனா தளபதியா இளைய தளபதியை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரு கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க
உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டுல நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இத நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். இப்ப ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சதுதான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்துல நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள்
நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கவலை என்னன்னா, அந்த மக்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆரவாரத்தை வந்து கூக்குரலை வந்து கேட்க முடியல. நாய்ஸ் ரெடியூசரில் போட அந்த நாய்ஸை வந்து எடுக்கிறதுக்கு போட்டால் கடைசியில் அந்த கூச்சலிடுறது, கை தட்டுறது, கூக்குரல் விடுறது அது எல்லாமே போச்சு. எவனோ படுபாவின்னு அலைஞ்சி மியூசிக்கை உள்ளே இறக்கியிருக்கானுங்க. அதை போட்டால் உடனே சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதோட நாய்ஸ் ரெடியூசரில் போட்டால் இப்படி ஆகிடுச்சு. ஏதோ தளபதி பேசுகிறது நல்லா இருக்குது. எதிர்காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி நல்ல பேர் எடுத்து நல்ல அரசியல் நிலைநாட்டத்தை கொண்டு வந்தாருன்னா சரிதான். எம்ஜிஆருக்கு பிறகு இல்லையா ஒரு பிரபல்யமான நடிகர், அதுவும் குறிப்பாக மக்களுடைய இவ்வளோ ஆதரவு பெற்ற ஒருத்தர் அரசியல்வாதியாக நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி இருக்கிறேன்னா அது எம்ஜிஆருக்கு பிறகு இளைய தளபதி விஜய் தான். ரஜினிகாந்த் வர வேண்டியது, நீ அவர் ஒதுங்கியே இருந்துட்டார். வீரப்பன் ஒரு நாள் சொன்ன மாதிரியே ஒதுங்கியே இருந்துட்டார். ஆனால் இளைய தளபதி விஜய் வந்திருக்கிறார். பார்க்கலாம், அதிமுகவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணாங்களான்னு தெரியலை. இவராவது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.